ஆர்யா விஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம ஆர்யா விஷன் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை பார்த்திருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போகின்ற பதிவு என்னன்னா, முருகப்பெருமானை நினைத்து தொடர்ந்து 48 நாட்கள் இருக்கக்கூடிய விரதத்தை எவ்வாறு துவங்குவது, எந்த முறையில் அந்த விரதத்தை கடைபிடிப்பது என்பது பற்றிய தகவல்கள் அனைத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோவிற்கு போகலாம். அதற்கு முன் எங்கள் சேனலுக்கு நீங்கள் முதலாக வருகிறீர்கள் என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக சொல்லப்படும் முருகப்பெருமானை நினைத்து நம்முடைய வீட்டில் நாம் செய்யப்போகும் விரத வழிபாடுதான் இது. பொதுவாக முருகப்பெருமானுக்கு முக்கியமான விரதங்கள் என்று 3 விரதங்கள் உள்ளன. அதாவது வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம் என்று 3 விரதங்கள் உள்ளன. இதில் வார விரதம் என்பது செவ்வாய்க்கிழமையில் மட்டும் இருப்பதாகும். நட்சத்திர விரதம் என்பது கார்த்திகையில் விரதம் இருப்பதாகும். திதி விரதம் என்பது சஷ்டியில் மட்டும் இருக்கக்கூடிய விரதமாகும். நம்ம ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த நடக்கணும்னு நினைக்கிற காரியம் முருகப்பெருமான வேண்டிக்கிட்டு ஒரு 48 நாள் ஒரு விரதமாக இருந்து செய்யலாம். மாதத்தொறும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி என்று முருகப்பெருமானை நினைத்துக்கொண்டு நாம் எதற்காக விரதம் இருக்கின்றோமோ அதை மனதில் நினைத்துக்கொண்டு விரதத்தை தொடங்குவது நல்லது. காலையில் எழுந்து எப்போதும் போல குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு, உங்கள் பூஜை அறையில் தரையில் இடம் இருந்தால் தரையை கொஞ்சம் தண்ணீர் போட்டு துடைத்துக் கொள்ளுங்கள். தரையில் கோலம் போட வசதி இல்லை என்றால் அலமாரியாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, அந்த இடத்தை கொஞ்சம் தண்ணீர் போட்டு துடைத்து விடுங்கள். கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கொண்டு அந்த இடத்தில் ஸ்டார் கோலம் வரைந்துவிட வேண்டும். அந்த ஸ்டார் கோலத்தில் உள்ளே மஞ்சளால் வர்ணம் தீட்டுவது போல மஞ்சள் பொடியை நிரப்பிவிடுங்கள். கொஞ்சமாக குங்குமத்தையும் கோலத்தில் நடுமத்தியில் வைத்து விடுங்கள். கொஞ்சம் போல மஞ்சள் தூளை எடுத்து அதில் பன்னீர் ஊற்றி பிசைந்து நடுவில் வைத்த குங்குமத்தின் மேல் பக்கத்தில் வைத்து அதன் மேல் ஒரு அகல் தீபத்தை வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரு பூவை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். கோலத்தின் நடுவில் பன்னீர் ஊற்றி பிசைந்த மஞ்சள் கலவைக்கு மேல் அகல் தீபம் வைக்கப்பட்டு எரிய வேண்டும். பூஜை அறையில் எப்போதும் போல சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து உங்கள் வீட்டில் வழக்கம் போல் தீபமேற்றி வைத்து பூஜைக்கு தயாராக வேண்டியதுதான். அதன் பின்பாக நீங்கள் தரையில் ஒரு விரிப்பு விரித்து அதன் மேல் அமர்ந்து அல்லது மரபலகையின் மீது அமர்ந்து கோலத்தின் மேல் தயாராக இருக்கும் தீபத்தை ஏற்றிவிட்டு 108 உதிரி புஷ்பங்களை கையில் வைத்துக்கொண்டு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை உச்சரித்து அந்த தீபத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனையை முடித்துவிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனையை சொல்லி வீட்டில் சுபகாரியங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும், வீட்டில் நிம்மதி இருக்க வேண்டும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு வேண்டுதலை வைத்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் 48 நாட்களுக்குள் ஒரு முடிவுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 48 நாட்கள் செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, வாரந்தோறும் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த பூஜையை நம்முடைய வீட்டில் செய்து வரலாம். அடுத்த நாள் காலை வரை அந்த கோலம் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே இருக்கலாம். காலை கையாலேயே அந்த கோலத்தை சுத்தப்படுத்தி கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும். முருகப்பெருமானை நினைத்து செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு செய்தவர்கள் யாரும் வாழ்க்கையில் தோற்றதில்லை என்ற கருத்தை முன்வைத்து இந்த பதிவினை நிறைவு செய்து மேலும் ஒரு நல்ல பதிலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.